போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். இதான் இன்னைக்கு டைட்டில். சீன் ஆரம்பிக்கும் போது பொட்டுலாம் அழிக்கிறாங்க, வலையெல்லாம் உடைக்கிறாங்க. ஆனா அதிகாரம் முடியும் போது யாரங்க வலையில போடுங்க, சேலையை கட்டுங்க, பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு கல்யாணத்துல முடியுது. இவருடைய அரவணைப்புக்கு கீழே, இவருடைய அன்புக்கு கீழே நம்ம என்னைக்கு வர்றோமோ அன்னைக்கு இழந்ததெல்லாம் பல மடங்கு உங்களுக்கு திருப்பி வருகிறது என்பதுதான் செய்தியா இருக்கிறது. எவனோ ஒருத்தன் ஏமாத்திட்டான், அதுக்கு கடவுள் பொறுப்பேற்க முடியுமா? பொறுப்பேற்பார். நான் ஏமாந்ததை எனக்கு திரும்ப தர்றதுக்காக அவர் ஒரு செயலை அவர் செய்வார். உங்க சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், உங்க நாட்களை நீங்க இழந்திருக்கலாம், எத்தனையோ வாய்ப்புகளை நீங்க இழந்திருக்கலாம், உங்க இளமையை நீங்க இழந்திருக்கலாம். ஆனா கடவுள் பாருங்க, திரும்ப கொடுக்கிற கடவுள். கடவுளுக்கு பேரை திரும்ப கொடுக்கிற கடவுள். நீங்க இழந்ததை திருப்பி உங்களுக்கு இன்சூர் பண்ற, திருப்பி தருகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். சிலருக்கு போனது வந்தாலே நல்லதுன்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பா வந்துடும். ஆனா சிலருக்கு அது 2 மடங்கா வரப்போகுது. இழந்தது 2 மடங்கா வருது. திருடப்பட்டிருந்தா அது 7 மடங்கு உங்ககிட்ட வரும். சீட்டு கம்பெனி எடுத்து சீட் பண்ணிட்டாங்களா? கடவுள் சொல்றாரு, அதை 4 மடங்கு நான் திருப்பி கொடுக்க முடியும். திரும்பங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருதுன்னா அப்ப திரும்ப வருது. உங்க கம்பெனி சூப்பர் ஆக போகுது, திரும்ப உங்க வியாபாரம் சூப்பர் ஆக போகுது, திரும்ப உங்க குடும்பம் சூப்பராக போகுது, திரும்ப திரும்ப சில காரியங்கள் சிறப்பாய் மாற போகிறது. முன்ன இருந்த மாதிரி மட்டும் இல்ல, முன்ன இருந்ததை விட சிறப்பாக அது மாற போகிறது. ஆமா, என் வீடு அப்படியே இருக்க, கடவுள் சொல்ல இல்ல, அது புதுப்பிக்கப்படுகிறது. என் உறவுகள் அப்படியே இருக்க, புதுப்பிக்கப்படுகிறது. நான் சொல்றேன், நிறைய பேர் அப்படிதான் சொல்ல போறீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அப்படியே வந்துட்டேன்னு போய் சொல்ல. What a glorious things. நாம இழந்ததை பெறுவோமா நம்ம யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்க அப்பா இழந்ததை பெறுவ, உங்க தாத்தா இழந்ததை பெறுவ, உங்க தாத்தாவுக்கு தாத்தா இழந்ததை கூட நீ பெறுவ. தன் கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு, தன்னுடைய பிள்ளைகளை இழந்த ஒரு தாய்க்கு தேவன் செய்த நீதி தான் இந்த புத்தகம். அவங்க ஒழுங்கா பண்ணியிருந்திருப்பாங்க, இல்லைன்னா ஒழுங்கா பண்ணியிருக்க மாட்டாங்க, சில மிஸ்டேக் ஆயிருக்கும், எல்லாம் இருக்கும். கடைசியில் பார்த்தா முடிக்கும் போது சுபம் அப்படின்னு கடவுள் முடிப்பார். பன்னெண்டு வாரம் இந்த ஒரே புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடியும் நான் ரூத் புத்தகத்தை பேசியிருக்கிறேன். அப்போ பேசாத இந்த டைம் பேசினேன் நிறைய. அப்போ பேசும்போது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ பேசுகிறதுக்கு பார்த்திங்கன்னா மொபைலில் ரெக்கார்ட் பண்ணேன் முதல் மெசேஜை. 2வது மெசேஜை இந்த ஒரு சின்ன ட்ரைவ் மாதிரி சின்னதாக இருக்கும், ரெக்கார்டர்ஸ், அதில் பண்ணேன் நான். அந்த ஆடியோஸ் இருக்கும், பழைய ஆடியோஸ், அது கூட யூடியூப்ஸில் கிடக்கும், வெறும் ஆடியோ மட்டும் கிடக்கும். அதுக்கப்புறம் 12 வாரம் இந்த புத்தகத்தை என்ன பண்ணியிருக்கோம், இதிலேருந்து பேசியிருக்கிறோம். இன்னொரு முறை நம்ம இன்னும் நிறைய இதில் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். அப்போ இன்னும் நிறைய வெளிச்சம் இருக்கும், இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும். அதனால் இதோட முடிந்ததுன்னா நம்ம முடிச்சுட்டு வேறு எதுக்காவது போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இதில் இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத மட்டும் இன்றைக்கி எடுத்தேன்னா இன்றைக்கும் முடிக்க முடியாது. ஏன்னா எசன்ஸே அவ்வளோ பெருசாக இருக்குது. நிறைய காரியங்கள் பார்த்தோம். அடிப்படையாக இந்த புத்தகத்தில் உள்ள விஷயங்கள்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம், பேச போகிறோம். 4வது அதிகாரம், ரூத் சாப்டர் 4. பார்த்தீங்களா? 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். இதான் இன்னைக்கு டைட்டில். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். முதல்ல கல்யாணம் ஆச்சு, அந்த கல்யாண வாழ்க்கை பாதிப்புக்குள்ளானது. ஸோ தேவன் அப்படி பாதிப்புக்கு உள்ளான அந்த திருமண வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்பி ஒரு புது வாழ்க்கையாக என்ன பண்ணிட்டாரு,
மாற்றிட்டார். புது வாழ்க்கையை என்ன பண்ணிட்டாரு? மாற்றி இழந்த வாழ்க்கையை என்ன பண்ணிட்டாரு? திருப்பி கொடுத்தார். இன்னும் சொல்லப்போனால் தன் கணவனை இழந்து ஒரு விதவை. இந்த 13வது வசனம் இந்த அதிகாரத்தை நம்ம ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, விதவையாக ஒரு பெண் தன் வாழ்க்கையை துவக்குகிறாள். ஆனால் இந்த அதிகாரம் முடியும் பொழுது விவாகத்தில் இந்த அதிகாரம் முடிவடைகிறது. ஆமென். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கெட்ட செய்தியில் தான் ஆரம்பிக்கி, ஆனால் முடியும் போது நல்ல செய்தி ஆகிடுது. ஆமென். ஸோ வேதாகமம் எப்போதுமே இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான ஒரு சம்பவத்தை, கதை கிடையாது, இது கதையல்ல நிஜம். ஏன் எழுதி வச்சிருக்கு, ஏன் பதிவு பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா, இந்த கதை மட்டும் இல்லை, பைபிளில் எந்த கதை படித்தாலும் அந்த முடிவு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அவங்க ஒழுங்காக பண்ணியிருந்திருப்பாங்க, இல்லைன்னா ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டாங்க, சில மிஸ்டேக் ஆகிருக்கும், எல்லாம் இருக்கும். கடைசியில் பார்த்தா முடிக்கும்போது சுபம் அப்படின்னு கடவுள் முடிப்பார். ஆமென். ஸோ இன்றைக்கி தலைப்பே சுபம் தான். பழைய படம்லாம் பார்த்துருக்கீங்களா? படமே பார்த்தது இல்லையா? சர்ச்சில் என்னையாக்கிக்கிங்க அப்படிங்கிறீங்களா? முன்னாடிலாம் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படம் வந்து வணக்கம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை போடுவாங்க, சுபம் அப்படின்னு போடுவாங்க. அப்படின்னா என்ன? அப்படின்னா முடிஞ்சதா? அதாவது இனிமே எல்லாமே நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் என்ன வார்த்தை? சுப நிகழ்ச்சினா என்ன? நிகழ்ச்சி முடிஞ்சுன்னு அர்த்தமா? சுப நிகழ்ச்சினா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தமிழ் வேற நான் இப்போ எடுக்கணும் போல, பைபிள் ஸ்டோரியோட சேர்த்து தமிழ். அது வந்து என்னென்னா கண்டினியூஷன் ஆகுது. இப்போ கல்யாணம் ஏதாவது காமிச்சு இப்போ ஒருத்தர் வந்து கஷ்டப்படுவான், நல்லா ஆயிடுவான், சுபம் அப்படின்னா என்ன? இனிமே அப்படியே இருக்க போகிறாங்க, அப்படிப்பட்ட அதையே நினச்சிட்டு போயிருங்க ஆடியன்ஸு அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, போடுறாங்க. அது மாதிரி இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது ஒரே அமங்கலமாக இருக்குது, சாவு மேலமாக இருக்குது. ஆனால் முடியும் போது கெட்டி மேளம். ஆமென். கெட்டி மேளத்தில் தான் முடியுது. ஆமென். ஹல்லேலூயா. டும் 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 அப்படின்னு தான் முடியுது. ஆமாம். சீன் ஆரம்பிக்கும் போது பொட்டுலாம் அழிக்கிறாங்க, வலையெல்லாம் உடைக்கிறாங்க. ஆனால் அதிகாரம் முடியும் போது யாரங்கே வலையில் போடுங்க, சேலையை கட்டுங்க, பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு கல்யாணத்தில் முடியுது. இன்னும் சொல்லனா கருமாதியில் ஆரம்பித்தது கல்யாணத்தில் முடியுது. ஆமென். மரணத்தில் ஆரம்பித்தது பிறப்பில் முடியுது. ஆமென். மரணத்தில் துவங்கின வாழ்க்கை மாங்கல்யத்திலே முடிவடைகிறது. ஆமென். அப்போ கடவுள் பாருங்க, ஒரு விதவையை குறித்து எவ்வளோ அக்கறையாக இருக்கிறார் என்று இந்த புத்தகம் சொல்லுகிறது. ஆமென். தன் கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு, தன்னுடைய பிள்ளைகளை இழந்த ஒரு தாய்க்கு தேவன் செய்த நீதி தான் இந்த புத்தகம். ஆமென். அதனால தான் இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான கீ வேர்ட்ஸ் வசனம் எது அப்படின்னு சொன்னால், 2வது அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். போவாசின் வாயிலிருந்து ரூத்துக்கு வருகிற வாழ்த்துதல் என்ன அப்படின்னு பார்த்தா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் நிழலில் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நீ இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் வந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை எப்படி வேணாலும் வந்திருக்கலாம், அது இழப்பு இருக்கலாம், நல்லா இருக்கலாம், நல்லாம இருக்கலாம். ஆனா என்னைக்கு இயேசுவே ஆண்டவர் சொல்லி அவருடைய செட்டைகளின் நிழலில் நீங்க வந்துட்டீங்களோ, அன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையில் என்ன நடக்க ஆரம்பிக்கிறது? அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஒரு பலனுள்ள ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு நிறைவுள்ள ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு சம்பூர்ணத்தின் வாழ்க்கைக்கு உங்க வாழ்க்கை செல்வது நிச்சயமா இருக்கிறது. ஆமென். ஒருவேளை இதுக்கு முன்னாடி இழந்திருக்கலாம், ஆனா செட்டைக்குள்ள வந்துட்டல, இனி இழந்ததெல்லாம் சரியாகும். ஆமென். ஒருவேளை லாஸ் ஆயிருக்கலாம், ஒருவேளை மரணத்தையே நீ சந்திச்சிருக்கலாம், ஆனா செட்டைக்குள்ள நீ வந்துட்டல. அப்போ வந்த அவளுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்த்துதல் சொல்றாங்க பாருங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை
கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். இனிமே நீ செய்யறல, அதுக்கு ஒரு பலன் உண்டு. ஆமென். இதுக்கு முன்னாடி நீ செஞ்சதெல்லாம் உனக்கு பலனற்று போயிருக்கலாம், ஆனா இனிமே நீ செய்யற காரியத்தில் உனக்கு ஒரு பலன் உண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவராலே உனக்கு ஒரு நிறைவான பலன் கிடைப்பதாக. இதுதான் வாழ்த்து. பாருங்க எப்படி இருக்கும். உடஞ்சி போய் நொறுங்கி போய் வர்ற ஒரு பெண்ணுக்கு ஒரு அற்புதமான பட்சமான ஒரு வார்த்தை போவாசிடம் இருந்து வருகிறது. இந்த போவாஸ் கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறார். இந்த ரூத்துங்கிறது நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒப்புமையாக இருக்கிறது. நாம தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நாம தான் வாழ்க்கையை இழந்து போயிருக்கிறோம். இந்த நகோமி, இந்த ரூத்து, இதெல்லாம் நம்மோடு சம்பந்தப்படுகிற ஒரு காரியம். ஏதோ தப்பான முடிவு எடுத்துடுறோம், சரியா சில காரியங்களை பண்ணாம போயிடுறோம், அதனால வாழ்க்கையில ஏதோ ஒரு பாதிப்பு. ஆனால் அப்படி போனால் கூட கடவுளுடைய கிருபை தூக்கி அந்த மனிதர்களை எப்படி வாழ வைக்கிறது என்கிற செய்தியை தான் இந்த புத்தகம் சுமந்து வருகிறது. ஆமென். அதுவும் இல்லை, அதுவும் இதில் என்னன்னா, முன்னாடி இருந்ததை விட சில நேரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த போனது வந்தாலே பெரிய சந்தோஷம் அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? முன்னாடி இருந்த மாதிரி கூட மறுபடியும் இருந்துட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் இது கடவுள் உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தும் பொழுது, அல்லது கடவுள் உங்கள் வாழ்க்கையை கட்டும்போது எப்படி இருக்குன்னா, முன்னாடி இருந்த என்ன போச்சோ அது இல்லை, அதை விட பெட்டரான ஒரு நிலையை தான் தேவன் உங்களுக்கு தருவார். அதை விட சிறந்த நிலையை தான் தேவன் உங்களுக்கு தருவார். இன்னும் சொல்ல போனால், நீங்கள் இழந்ததை விட பல மடங்கு உங்களுக்கு திருப்பி தருவார். அதுதான் தேவனுடைய மீட்பின் செயலாக இருக்கிறது. ஆமென். அதனால தான் இந்த ஸ்டோரிக்கு பேரு தி ரிடம்ப்டிவ் ஸ்டோரி. இது மீட்பின் கதையாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, மீட்பின் கதை. மீட்பின் கதைங்கிறதே என்னன்னா, வாழ்க்கையில் எதையோ ஒன்று தொலைச்சிட்டீங்க, ஒரு 100 ரூபா தொலைச்சிட்டீங்க, ஒரு சின்ன பிள்ளை 100 ரூபா தொலைச்சிடுச்சு. இப்போ அப்பா கூப்பிட்டு அந்த பிள்ளை கையில் திருப்பி தரும்போது, இழந்ததுக்கு பதிலாக திருப்பி தரும்பொழுது ஒரு கோடி தூக்கி கொடுத்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இந்த வேதாகமத்தில் இருக்கிற இந்த கதை எப்படி இருக்குன்னா, இழந்தது பாதிப்பு தான், உண்மைதான். ஆனால் கடவுள் திரும்ப தரும்போது இழந்ததெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை தேவன் திருப்பி கொடுக்குறார். அதுதான் இங்கே இருக்கிற விசேஷமான காரியமாக இருக்கிறது. ஆமென். பைபிளில் நீங்கள் பாருங்கள், மனிதர்கள் இழப்புக்குள் ஆனாங்களா ஆவலையா? ஆயிருக்கிறாங்க. ஏதேன் தோட்டத்தில் என்ன நடக்குது? இழந்துட்டான். முதல்ல சொத்தை இழந்துட்டான், சுதந்திரத்தை இழந்துட்டான், கடவுளுடைய பிரசன்னத்தை இழந்துட்டான், நித்திய வாழ்வை அவன் என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். இப்படி இழப்புல தான் ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல நல்லா வச்சிருக்கிறாரு, அப்புறம் மிஸ் பண்ணிட்டான், இழந்துட்டான். இப்போ இழந்த இந்த மனுஷனை கடவுள் எப்படி வாழ வைக்கிறார்? அதான பைபிளே. அதனால தான் இயேசு சொல்றார், நான் இழந்து போனதை தேடவும் கெட்டு போனதை ரட்சிக்கவுமே வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ வாழ்க்கையில் எதையாவது மிஸ் பண்ணி, வாழ்க்கையில் ஏதாவது தொலைச்சி, வாழ்க்கையிலே ஏதோ ஒன்று இழந்து போன நிலைக்கு நம்ம வந்திருந்தா கூட, இந்த தேவனுடைய செட்டைகளின் கீழே, இவருடைய அரவணைப்புக்கு கீழே, இவருடைய அன்புக்கு கீழே நம்ம என்னைக்கு வர்றோமோ, அன்னைக்கு இழந்ததெல்லாம் பல மடங்கு உங்களுக்கு திருப்பி வருகிறது என்பதுதான் செய்தியா இருக்கிறது. இழந்ததை பல மடங்கு நீங்க திரும்ப பெறுவீங்க, விட்டதை பல மடங்கு நீங்க திரும்ப பெறுவீங்க. அதுதான் மீட்பின் கதை, அதுதான் மீட்பின் செய்தியாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் கதை. ஆதாம் எதை இழந்தானோ, நாம் கிறிஸ்துவுக்குள் அவையெல்லாம் மீண்டும் பெறுகிறோம். ஆமென். பெற்றிருக்கிறோம். அதான் விஷயம். ஆதாமுக்குள் இழப்பு நடந்தது, கிறிஸ்துவுக்குள் மீட்பு நடந்திருக்கிறது. போவாசுக்குள் மறுபடியும் மீட்பின் காரியங்கள் இந்த ரூத்துக்கு நடக்குது. அப்போ பைபிள் ஃபுல்லாக நம்ம பார்த்தா, இழந்ததெல்லாம் கடவுள் மீட்டு என்ன பண்ணுறாரு? கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. எப்படி கொடுக்குறாரு பாருங்க. இப்போ யோபுங்கிற ஒரு மனுஷன் இழந்து போயிட்டான். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், வாழ்க்கையில் சில காரணங்களால் அவன் அதை இழந்து போகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் இழந்ததை தேவன் அவனுக்கு 2 மடங்காக கொடுத்தார் அப்படின்னு போட்டிருக்கு. டபுளாக கொடுத்தார். ஏன்னா அவன் 1 மடங்கே பெருசு. ரொம்ப 1 மடங்கு எவ்வளோ தெரியுமா? வாஸ்து பார்த்தீங்கன்னா அவன் 1 மடங்கு. இப்போ 2 மடங்கு கொடுத்தான்னா 1 மடங்கே ரொம்ப பெருசுங்க. இப்போ ஒரு 1,00,000 கோடி அப்படிங்கிறது தான் அவன் இழந்து போன 1 மடங்குனா, திருப்பி வரும்போது என்ன ஆகிடுது? 2,00,000 கோடிங்கிற மாதிரி அவன் இழந்ததே ரொம்ப பெருசு. அந்த 1 மடங்கு கடவுள் பார்த்தார், இதை அப்படியே டபுள் ஆக்கிட்டாலே போதும், வாழ்க்கை ரொம்ப சூப்பராகிடும். அப்போ அவன் எதை இழந்தானோ அதை பாருங்க, வேதவசனம் சொல்லுது, யோபு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும், யோபு 42:10, யோபு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். எல்லாம் சொல்லுங்க, இரட்டத்தனையாய் தந்தருளினார்.
அப்போ எதெல்லாம் லாஸ் ஆச்சோ நீங்கள் ஒன்றை நம்பலாம். இந்த தேவன்கிட்ட நீங்கள் வந்திருக்கீங்கன்னா ஒன்றை நம்பலாம். நான் இழந்திருக்கிற சந்தோஷத்தை இழந்திருக்கிறேன், பணத்தை இழந்திருக்கிறேன், உறவுகளை இழந்திருக்கிறேன், எதையோ ஒன்று நான் இழந்திருக்கிறேன். என் தேவன் நான் இழந்ததை விட பல மடங்கு எனக்கு திருப்பி தருவார். அவர்கிட்ட தான் நான் வந்திருக்கிறேன். நான் திரும்பவும் நான் பெற்றுக்கொள்வேன். ஆமென். அதை சில பேர் சொல்லுவோம், அதுவும் முட்டாள்தனத்தில் இழந்த இருக்கலாம். ஆனால் என் முட்டாள்தனத்தை சரி பண்ணதான் அவர் கிருபை காத்திருக்கிறது. என் முட்டாள்தனத்துக்கு பதில் சொல்லதான் அவர் கிருபை காத்திருக்கிறது. எவனோ ஒருத்தன் ஏமாத்திட்டான், அதுக்கு கடவுள் பொறுப்பேற்க முடியுமா? பொறுப்பேற்பார். நான் ஏமாந்ததை எனக்கு திரும்ப தர்றதுக்காக அவர் ஒரு செயலை அவர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிதான் நடக்குது. அப்போ இதெல்லாம் இது உள்ள போச்சுன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் விசுவாசமும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? இழந்ததை திரும்ப தருவார். ஆமென். தாவீது இழந்து போறான், ஒரு நேரத்தில் தன் குடும்பத்தையும் இழந்துடுறான், தன்னுடைய வீட்டை இழந்துடுறான், தன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் அவனுடைய எதிரிகள் தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ கடவுள்கிட்ட போய் கேட்குறான், கடவுளை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. கடவுள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்களா? அதாங்க வாழ்க்கை அப்படி சொல்ல கடவுள். நிறைய பேர் இன்னைக்கு அந்த மாதிரி கடவுள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இழந்து போயிடுச்சா? அதான் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை உணர்த்தவே யாம் இதை செய்தோம். இந்த மாதிரி கடவுளை தான் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. எல்லாம் இழந்து போச்சா? எல்லாம் போச்சா? அதான் வாழ்க்கைனாலே போயிடும் அப்படின்னு சொல்ல அவரு. கடவுள் சொன்னாரு, கவலைப்படாத, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். அதான் கடவுளுடைய வார்த்தைங்க. அங்க பாருங்க 1 சாமுவேல் 38. நான் வேற எங்கேயோ இருந்து மோட்டிவேஷனல் கிளாஸ் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, பைபிள் படிங்க. அங்க பாருங்க 1 சாமுவேல் 38. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? தண்டுனா அந்த பிடிச்சிட்டு போனாங்களா அந்த கூட்டம், அந்த ராணுவ படை, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு தான். சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். ஆமென். ஆனா எத்தனை மடங்கா வேணாலும் இருக்கலாம், அட்லீஸ்ட் அது 2 மடங்காவது இருக்கும். நான் சொல்றேன், மினிமம் அது 2 மடங்காவது இருக்கும். அப்பதான் அது நிறைவேறுது அர்த்தம். ஆனா பைபிள்ல 2 மடங்காக தான் திரும்ப வரணும்னு இல்லை. முதல்ல என்ன தெரியுமா? நீ இழந்ததை திருப்பிக்குவ. சகலத்தையும், எல்லாம் சொல்லுங்க, சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். ஆமென். உங்க பணத்தை நீங்க இழந்திருக்கலாம், உங்க நேரத்தை நீங்க இழந்திருக்கலாம், பிரியமான சில உறவுகளை நீங்க என்ன பண்ணிருக்கலாம், இழந்திருக்கலாம், சில வாய்ப்புகளை இழந்திருக்கலாம், எதையாவது ஒண்ணு நீங்க இழந்திருக்கலாம். ஆனா தேவன் சொல்றாரு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். ஆமென். முதல்ல சொல்லுங்க, நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன். ஆமென். இதுதாங்க ஆண்டவருடைய வார்த்தை. எல்லாத்தையும் நீ திருப்பிக்குவேங்கிறார். ஆமென். ஆமா. லிட்டரலா சில நேரம் அப்படியே செஞ்சிருவார் ஆண்டவர். ஆமா. எவ்வளவு நேரம் ஆகுங்கிறீங்க? எல்லாத்தையும் வட்டி முதலுமா வசூல் பண்ணி உங்க கையில கொடுப்பார். கொடுக்கிற ஒரு தேவனுங்க அவரு. அப்படி கிரியை செய்கிறவருங்க. அப்படி செய்கிற ஒரு தேவனை தான் அந்த வேதவசனம் சொல்லுது. ஆமென். அநியாயமா ஏமாத்தப்பட்டு நல்லா வாழ்ந்த அவங்கள அடிமைப்படுத்தி அடிமை வாழ்வுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. 4 தலைமுறையா ஒரு சம்பளமும் கிடையாது, ஒரு போனஸும் கிடையாது, நல்ல சாப்பாடும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அடிமை மாதிரி நடத்தி ஒரு அடிமை வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணிட்டான், வாழ வச்சுட்டான். ஆனா தேவன் என்ன பண்ணாரு? தேவனுடைய மீட்பின் அந்த வல்லமை, தேவனுடைய அந்த மீட்கும் அந்த கரம் என்ன பண்ணுச்சு? அந்த 4 தலைமுறையா அடிமைப்பட்டு கிடந்த அந்த இஸ்ரவேலர்களுக்கு வரவேண்டிய பணம், வரவேண்டிய மதிப்பு, வரவேண்டிய எல்லா காரியத்தையும் தேவன் ஒரு ராத்திரியில பிடுங்கி, பார்வோன் கையில இருந்து பிடுங்கி இவர்கள் கைகளுக்கு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உங்களுக்கு வரவேண்டிய பணமோ, இடமோ, பொருளோ, நபரோ அவர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமென். in a supernatural manner, in a supernatural way. ஹல்லேலூயா. அதுல அவர் செய்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார் பாருங்க. அதனால நான் இழந்துட்டேன், போயிட்டேன்னு வருத்தவே படாதீங்க. திரும்ப வருது இயேசுவின் நாமத்தினால். ஆமென். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். எல்லாம் சொல்லுங்க, நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவேன். ஆமென். இன்னும் சொல்லட்டுமா? நீங்க இழந்ததை மட்டும் இல்ல, உங்க அப்பா அம்மா, உங்க தாத்தா பாட்டி, உங்க மூதாதையர்கள் இழந்த, இது ரொம்ப முக்கியங்க, அவங்க இழந்ததை கூட, அவங்க விட்டதை கூட தேவன் உங்க கரங்கள்ல கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் அவ்வளவு பெரியவருங்க, அவ்வளவு பெரியவருங்க. இப்போ இந்த 4வது தலைமுறையில இஸ்ரவேலர்கள் வந்து கையில பெற்றாங்களே, அதுக்கு 3 தலைமுறையும்
பெறல. அப்போ அந்த 3 தலைமுறைக்கும் என்ன வரணுமோ அதையும் சேர்த்து தானே இவங்க கையில் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆமென். அப்போ இன்னைக்கு இது ஒரு புது வெளிப்பாடு தான் நான் உணர்றேன். ஒருவேளை நாம இழந்ததை பெறுவோமா நம்ம யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்க அப்பா இழந்ததை பெறுவ, உங்க தாத்தா இழந்ததை பெறுவ, உங்க தாத்தாவுக்கு தாத்தா இழந்ததை கூட நீ பெறுவ. நியாயமாய் உனக்கு வர வேண்டியதெல்லாம் உன் பக்கமாய் நான் திருப்புகிற ஒரு தேவனா இருக்கிறேன். உன்னிடமாய் கொண்டு வருகிற ஒரு தேவனா இருக்கிறேன். உன் பக்கமா நான் அதை கொண்டு வருகிற ஒரு செயலை நான் செய்கிறவராய் இருக்கிறேன். ஆமென். That is our God. என் தேவன் எப்படிப்பட்டவர்? என் தேவன் இழந்ததை திருப்பி கொடுக்கிறவர். சொல்றாரு பாருங்க. சில நேரம் அப்படி ஆயிடுது, இப்படி ஆயிடுது அப்படின்ட்டு. மனிதர்கள் பாருங்க, அவங்களுக்கு ஒரு இழப்பாச்சுன்னா உடனே நம்ம கிட்ட வசூல் பண்ணிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? உன்னால பாதிக்கப்பட்டு உடனே கொடுத்துரு, இழப்பை வசூல் பண்ணிடுவாங்க, பிடுங்கிடுவாங்க. எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு. மனிதர்கள் பாருங்க இப்படி கட்டாயமாக மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கிடுறாங்க. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, நீ அநியாயமாக இழந்திருக்கிற, அதெல்லாம் நான் உனக்கு திருப்பி கொண்டு வர போகிறேன். ஆமென். சகலத்தையும் திருப்பி கொள்வாய். அது மட்டும் இல்லை, நீ இழந்தது மட்டும் இல்லை, உன்னுடைய மூதாதையர்கள் இழந்தது கூட நான் தருவேன். ஆமென். அடுத்தது எப்படி தராரா? முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிக நல்லா இருக்கிற மாதிரி தரார். அப்படிதான் யோபு புத்தகத்தில் படிக்கிறீங்க. அவனுடைய முன் நிலைமையிலும் அவனுடைய பின் நிலைமை எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. வாழ்க்கையில் ஒரே ஒரு நம்பிக்கையை மட்டும் எப்போதும் உங்கள் முன்னாடி வைங்க, இன்னையை விட நாளைக்கு இன்னும் நல்லா இருப்பேன். எப்படி போட்டிருக்கு பாருங்க, 42:12. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். நம்ம எல்லாருமே முன்னாடி போயிடுச்சுன்னா இனிமே என்னங்கன்னு உட்காந்துருவோம். இப்படிதான் நிறைய பேர் உட்காந்துருக்கும். நீங்களாம் இதை விரும்பலை, சிலர் இதை எதிர்பார்க்கவே இல்லை, அதான் முடிஞ்சு போச்சே அப்படின்னு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய முன் நிலைமையை பார்க்கிலும் உன் பின் நிலைமையை என்னால் ஆசீர்வதிக்க முடியும். நீ முன்னாடி இருந்ததை விட அதுக்கப்புறம் உன்னை இன்னும் நான் நல்லா வைக்க முடியும். ஆமென். அப்படின்னா என்ன? இன்னும் பெட்டரா இருக்கும். ஆமென். இன்னும் பெட்டரா இருக்கும். இன்னைக்கு மாதிரி இல்லை, நாளைக்கு இன்னும் நல்லா இருப்பீங்க, நாளை கழிச்சு அதை விட நான் நல்லா இருப்பேன். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஆமென். டே பை டே இன்க்ரீஸ். இதை உள்ள வைங்க. இப்படித்தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், இப்படித்தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதுங்கிறதுல நின்று பாருங்க, அது உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். வேற எதையும் பிடிச்சிக்கிட கூடாது, இதை மனசுக்குள்ள வச்சுக்கணும். கடவுளுடைய வார்த்தையை மனதில் வைக்கணும், கடவுளுடைய வார்த்தையை உங்க எண்ணங்களில் வைக்கணும், கடவுளுடைய வார்த்தையை நீங்க பேசணும், அதை மனசுல வச்சு பாருங்க, அப்படிதான் இருக்கும். நான் எப்போதுமே அதை சொல்லுவேன், இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. நீங்க வேணா பாருங்க, அடுத்த நாளைக்கு வரும்போதே ஒரு வித்தியாசம் இருக்கும் நான். ஆமென். நாளைக்கு இன்னைக்கு பார்த்த பாலசேகர் நாளைக்கு பார்க்க மாட்டீங்க. நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடு நான் வந்து நிற்பேன். ஆமென். இன்னும் புதிய சாட்சிகளோடு வந்து நிற்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாங்க, லிட்டரலாக அப்படி தான் நடக்க போகுது. ஆமாம். ஒருத்தர் சென்னையிலேருந்து மெனக்கிட்டு வந்திருக்கிறாரு. என்ன பிரதர், கூட்டத்துக்கு வந்திருக்கீங்களா? இல்லை, எனக்கு சொந்தமான லேண்டை உங்கள் பேரில் எழுதி கொடுத்ததுக்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கிற. நாளைக்கு பத்திரம் போடுறோம். ஆமென். நிஜமாக தான் சொல்கிறேன் நான். ஆண்டவர் பாருங்கள் எல்லாத்தையும் நம்மளை கொண்டு வரார். அவருக்கு சொல்கிறார், உங்கள் உங்களுக்குன்னு கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த உங்கள் வார்த்தையால் ஆசீர்வதிக்கப்பட்ட அதில் விதைக்க விரும்புகிறேன். எனக்கு இதை கடவுள் பல மடங்கு தருவார் அப்படின்ட்டு. நல்ல வேல்யூவான ஒரு இடத்த, அதிக விலை போகக்கூடிய ஒரு இடத்த அவர் விதைக்கிறார். ஆமாம். எப்படிங்க நடக்குது? நான் அதை தான் நம்புகிறேன், அதான் நடக்குது. நான் எல்லாம் போயிடும் பார்த்தீங்களா, கடைசி காலம் ஆயிட்டு எல்லாம் போயிடும் பிரதர்ன்னு பேசியிருந்தேன்னு வைங்களேன், இருக்கிறதும் போயிடும். நான் அப்படி சொல்றதே இல்லை. எனக்கு வரும், இன்னும் வரும். தேவன் தந்து கொண்டே இருப்பார். நான் வற்றாத நீரூற்றை போல் இருப்பேன், என் கை வாரி இறைக்கும். ஆமாம். சொல்லிகிட்டே இருக்கிறேன். நிலங்கள் வரும் அப்படின்னு சொல்ல எனக்கு வந்துட்டே தான் இருக்கு. அதனால நீங்களும் யாராவது பார்த்தாலும் பிளஸ் பண்ணுங்க. பிரதர், உங்களெல்லாம் பார்த்தா 1000 வருஷம் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லுங்க. ஆமாம். சாவே கிடையாது பிரதர்ன்னு சொல்லுங்க. ஆமென். எதெல்லாம் மற்றவங்க மேலே பேசுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஆமென். அவருக்கு அதுக்கு பாத்திரவானா இருந்தால் அங்கே போகுமா, இல்லைன்னா உங்ககிட்டே வந்துடுமா. முக்காசு பேர் பாத்திரமா இருக்கிறது இல்லை, அதனால உங்ககிட்ட வந்துடும். தைரியமா பிளஸ் பண்ணுங்க. ஆமென். நல்ல வீடுகளை கட்டுவீங்கன்னு சொல்லுங்க. ஆமென்.
நல்ல வாகனங்களை வாங்குவீங்கன்னு சொல்லுங்க. சும்மா இல்லை, வார்த்தை ஏதோ சும்மா வருது அப்படின்லாம் கிடையாது. நான் சும்மா பேசவே மாட்டேன். நான் சும்மா எதுக்கு பேசணும் அப்படிலாம் கிடையாது. உசுப்பேத்துறதுக்கு ஏற்கனவே சும்மா பேசி உங்களை பல பேர் உசுப்பேத்தி ரணகலமாக்கியிருக்கிறாங்க. நான் வேற உசுப்பேத்தணுமா உங்களை? அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருடைய ஊந்துதலோடு சில வார்த்தைகளை உங்களுக்கு பேசும்படியாக வந்திருக்கிறோம். ஆமென். அப்போ இன்னைக்கு அந்த ஊந்துதலை தந்துட்டே இருக்கிறாரு. என்ன சொல்றாரு? நீ விட்டதெல்லாம் பிடிக்க போற, சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். நீ போயிட்டுன்னு நினைக்கிறல்ல, நான் விட மாட்டேன். அது உன் காசு, உன் இடம், உன் லேண்டு, உனக்கு சொந்தமானது. உன்னை விட்டு போக நான் விட மாட்டேன். நான் நீதி செய்கிற ஒரு தேவன், அதை உன் கையில கொண்டு வந்தே தீருவேன் நான். ஆமென். இல்லைங்க, அது பெரிய ஆள் கையில போய் மாட்டிக்கிட்டுங்க, அது வராதுங்க. எம்பிட்டு பெரிய ஆளா இருந்தாலும் வாயை கிழிச்சு வயிற்ற கிழிச்சு அந்த பெரிய மீனுக்குள்ள இருந்து யோனாவை வெளியே கொண்டு வந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை வெளியே கொண்டு வருவார். ஆமென். நம்புங்க, தேவன் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிற ஒரு தேவன், நம்புங்க. அப்ப இது எல்லாமே வேதத்தின் அடிப்படையில் நாம் தேவனுடைய குறித்த ஒரு அறிவையும் வெளிப்பாட்டையும் பெற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறதுனால நடக்கிற ஒரு காரியம் பாருங்க. என்னத்தையோ சும்மா பேசலை, இப்படிதான் தேவன் இருக்கிறார். தேவனுடைய தன்மை இப்படிப்பட்டதாக தான் இருக்கிறது அப்படின்ட்டு. அப்போ அந்த விதத்துல தான் நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு சகலத்தையும் திருப்பி கொள்வாய். அது மட்டும் இல்லை, நீங்கள் எதை இழந்தீங்க, மூதாயர் இழந்ததையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பெறுவீங்க. அடுத்தது நீங்கள் எதை இழந்தீங்களோ, எதை விட்டீங்களோ, நான் சொல்கிறது வெறும் காசு பணம் மட்டும் இல்லை, உங்கள் சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், உங்கள் நாட்களை நீங்கள் இழந்திருக்கலாம். ஆமாம், எத்தனையோ வாய்ப்புகளை நீங்கள் இழந்திருக்கலாம். பலவிதமான காரியங்கள், உங்கள் பலனை நீங்கள் இழந்திருக்கலாம், உங்கள் இளமையை நீங்கள் இழந்திருக்கலாம், எத்தனையோ விஷயத்தை இழந்திருக்கலாம். ஆனால் கடவுள் பாருங்க, திரும்ப கொடுக்குற கடவுள். இன்னைக்கு சாயங்காலம் சொல்றேன், கடவுளுக்கு பேரே திரும்ப கொடுக்கிற கடவுள், மீண்டும் கொடுக்கிற கடவுள், திருப்பி கொடுக்கிற கடவுள். ஆமென். ஹல்லேலூயா. நான் இடையில பேசின வசனத்துக்கான ரெஃபரன்ஸ் தான் போடுறாங்க, நீங்கள் வேணால் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. திருப்பி என்ன பண்ணுறாரு? கொடுக்குற ஒரு கடவுள். அதனால தான் வேதத்தில் படிக்கிறோம், மொசுக்கட்டை பூச்சிகளும் வெட்டுக்கிளிகளும் பட்சித்த வருஷத்தின் பலனை நான் உங்களுக்கு திரும்பவும் அளிப்பேன். எல்லாம் சொல்லுங்க, திரும்ப கொடுக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் இழந்ததை கொடுக்கிறவர், திரும்ப கொடுக்கிறவர், திரும்பவும் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். பாருங்க, இப்போ வெட்டுக்கிளிகள், மொசுக்கட்டை பூச்சிகள், பட்சித்த வருஷத்தின் பலன்கள். இந்த நான் சொல்கிறேன், இந்த 20ல் சிலர் இந்த சூழ்நிலையை தாண்டி ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆனால் சிலர் இந்த 2020ல் பாதிக்கப்பட்டவங்க நிறைய இருக்கிறாங்க. இந்த வருஷம் விசுவாசத்திலையும் வாக்கு தத்துவத்திலையும் முன்னேறி போன நிறைய பேருக்கு அது சூழ்நிலையை தாண்டி ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்குது. ஆனால் சிலர் அந்த அளவுக்கு பலமாக இல்லை, அந்த அளவுக்கு புரிதலில் வளரல. அவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்குது இந்த வருஷம்? ஏதோ ஒரு பலனெல்லாம் ஒரு பூச்சி தின்னுட்டு போகிற மாதிரி இந்த வருஷம் தின்னுட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. நாளையும் தின்னுட்டு போயிட்டு, வியாபாரத்தையும் தின்னுட்டு போயிட்டு, இல்லை எத்தனையோ விஷயங்கள் தின்னுட்டு போன ஒரு வருஷமாக மாறிடுச்சு. அதனால் பாருங்கள், இந்த யோவேல் 2:25 இன்னைக்கு கவனிங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை. அப்போ அந்த வருஷம் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கணுமோ அது நடக்கலை. இன்னும் சொல்ல போனால் நமக்கு என்ன நடந்ததுங்கிறது ரொம்ப சூப்பர். ஆனால் சமூகத்தில் நாம் சிலது செய்யணும்னு நினச்சோம், அதில் கொஞ்சம் கம்மியாக தான் செய்ய முடிஞ்சுது. குறிப்பாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சீசன் வரலன்னா நாம் இப்போ 100 பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் பண்ணிகிட்டு இருந்ததை இந்த வருஷம் 1000 மாற்றிருப்போம், கண்டிப்பாக மாற்றிருப்போம். ஆனால் அதை வேறு விதமாக செஞ்சோம். ஒரு 11 லட்சம் ரூபாய்க்கு அரிசி பருப்பு எண்ணெல்லாம் சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு உணவுக்காக அதை என்ன பண்ணோம், செஞ்சோம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த வருஷம் இதை நம்ம விட்டுருக்குறோம். இது ஒரு தடை மாதிரி ஆயிருக்குதுன்னா, கம்மிங் இயரை தேவன் அதை சேர்த்து கொடுக்குற மாதிரி பண்ணுவார். ஆமென். அப்போ எப்படி போட்டிருக்கு பாருங்க, பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எல்லாம் சொல்லுங்க, பட்சித்த வருஷங்களின் விளைவை. அப்படின்னா ஆக்சுவலி உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கணும், ஆக்சுவலி நீங்க என்னதை பார்த்துருக்கணும், அதை பார்க்கல. கடவுள் சொல்றார், நீ பார்க்கல,
அந்த பலனை ஏதோ ஒன்று தின்னுட்டு போன மாதிரி தானே ஆயிடுச்சு. அந்த கம்பெனி திறந்துட்டு தானே வந்திருக்கும், அதான் மூடிட்டோமே. அதை செஞ்சால் தானே வந்திருக்கும், ஒன்றும் செய்யலையே. அப்போ இந்த வருஷத்தின் பலனை எதேதோ தின்னுட்டு போயிடுச்சு. ஒரு பூச்சியும் தின்னுட்டு போயிட்டு, கொரோனான்னு ஒரு பூச்சி வந்து எத்தனையோ காரியத்தை தின்னுட்டு போயிடுச்சு, அழிச்சிட்டு போயிடுச்சு. ஆரோக்கியத்தை அழிச்சிடுச்சு, ஐஸ்வர்யத்தை அழிச்சிடுச்சு, இல்லை பிஸ்னஸை தின்னுட்டு போயிடுச்சு. கடவுள் சொல்றாரு, பட்சித்த வருஷங்களின் விளைவை, ஆக்சுவலி உனக்கு வந்திருக்கணும்ல அந்த விளைவு, அது இந்த இயர்ல வரல. ஆனா தேவன் சொல்றாரு, அந்த விளைவை, பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்பவும் அளிப்பேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, திரும்பவும் அளிப்பேன். ஆமென். சிலது வந்திருக்கணும் ஆனா வரல, நான் அதை உங்களுக்கு என்ன பண்ண போறேன், திரும்பவும் கொடுக்க போகிறேன். ஆமென். எப்படி ஆங்கிலத்தில் சூப்பரா வருது, எஸ், and I will compensate you for the year. Wow, what a word. And I will compensate you for the year. காம்பன்சேஷன்னா, காம்பன்சேட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஈடு கட்டுதல். ஆமென். ஆமென். வீடு கட்டணும்னு நினைச்சேன், கடவுள் கவலைப்படாதீங்க, வீடுக்கு ஈடு கட்டுவார். ஆமென். இப்படிலாம் வரும்னு நினைச்சேன், ஆனா போயிடுச்சு. என்னெல்லாமோ நினைச்சேன், என் கனவுல வேற மாதிரி போயிடுச்சு. கடவுள் சொல்றாரு, காம்பன்சேட், நான் அதை காம்பன்சேட் பண்ணுவேன். இழப்பீட்டு தொகை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா? இழப்பீட்டு தொகை அப்படின்னா என்ன? இழந்திருக்கிறதுக்காக ஒன்றை கொடுக்கறது, இன்சூரன்ஸ். அதான் அந்த அடிப்படையில் தான் அது வருது. இன்சூரன்ஸுங்கிற வார்த்தை நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் வச்சுட்டார். கடவுள் சொல்றாரு, என்கிட்ட ஒரு இன்சூரன்ஸ் இது இருக்கு. சிலதான் இன்சூரன்ஸ் எடுக்கலையே பிரதர், கவலைப்படாதீங்க, நீங்க இழந்ததை திருப்பி உங்களுக்கு இன்சூர் பண்ற, திருப்பி தருகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். இன்சூர் பண்ணியிருக்கீங்களா? ஏன் ஜோறு போச்சுங்க அங்கே நிறைய பேர். காம்பன்சேட் என்ன யோசித்து பாருங்களேன், இப்படி ஒரு வார்த்தை எல்லாம் பைபிளில் இருக்குதுங்கிறது எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம். இதெல்லாம் எடுத்து படிக்கிறதே இல்லை பாருங்க, நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. காம்பன்சேட் என்ன அருமையாக இருக்கு. அண்ட் ஐ வில் காம்பன்சேட் யூ ஃபார் த இயர். இந்த வருஷம் முழுவதுக்கும் சிலது வந்திருக்கணும், வரல, நான் அதை திரும்ப அளிப்பேன். எல்லாம் சொல்லுங்க, திரும்ப அளிக்கிறவர். கடவுளை கரெக்டாக பாருங்க. நான் பேசும்போதெல்லாம் வேற எதையோ பார்க்காதீங்க, தேவன் எப்படின்னு பார்த்துட்டே வாங்க. அவருடைய தன்மை எப்படி இருக்கு பாருங்க. திரும்ப இழந்ததை கொடுக்குறவர் மட்டும் இல்லை, சில காரியங்கள்லாம் தின்னுட்டு போயிடுச்சு, பலனை தின்னுட்டு போயிடுச்சு, ஆனால் அது அதோட முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்காத. அதனால தான் நம்ம வாசித்தோம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் நிழலில் வந்த உனக்கு அவராலே நிறைய. இங்கே என்ன வாசித்தீங்க? விளைவின் பலனை நான் அளிப்பேன். அப்போ எவ்வளோ மேட்ச் ஆகுது பாருங்க. அவர் சொல்றாரு, நான் அந்த பலனெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். ஆமென். சரி, அப்போ ஒரு ஒரு 4 விஷயம் சொன்னேன். ஒன்று தேவன் சகலத்தையும் திரும்ப தருவார். உங்கள் மூதாதையர்கள் இழந்தது கூட அவர் தருவார். அப்புறம் தரும்போது அவர் நீங்கள் இழந்தீங்களே அதே அளவுக்கு தரமாட்டார். முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை சிறப்பாக இருந்தது. அப்போ இந்த கதையில் கூட அதான் பார்க்குறீங்க. அந்த கணவர் எப்படிப்பட்டதுன்னு தெரில, ஆனால் வாழ்க்கை போயிடுச்சு. ஆனால் தேவன் மீண்டும் ஒரு வாழ்வை தராரு. அது ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்வாக இருக்கிறது. ஆமென். இது கடவுளுடைய ஸ்டைல் பாருங்க. கடவுளுடைய ஒரு பாணின்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் சுவையுள்ளதாக இருக்கும். ஆமென். கடவுள் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பக்கங்களையும் அப்படி இருக்கணும் தான் அவர் ஆசைப்படுறார். ஆமென். முன்னாடி சில சொல்லுவாங்க, வழக்கமாக மனிதர்கள் பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் ஒரு காலங்க அப்படின்னு முன்னாடி உள்ளதை குறித்து நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிடுவாங்க. ஏன்னா இப்போவும் சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இனிமையும் சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்படியே யோசித்துக்கிட்டு, அது ஒரு அழகிய கனா காலம், அந்த நாளெல்லாம் திரும்ப வருமா, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. இப்படியே வாழ்க்கையை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க.
சரி, இப்போ வருங்காலங்களை குறித்து அதை குறித்து அதெல்லாம் வந்து நிறைய நேரத்தில் ஒன்றும் பெருசாக நினைக்கிறது இல்லை பாருங்க. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, இல்லைப்பா, என்கிட்ட எப்போவுமே எப்படி இருக்குன்னா, நீ முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமையை, முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசத்தை நான் சுவையாய் தருவேன். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். ஆமென். அது இன்னொரு சுவையுள்ளதாக இருக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இட்ஸ் a master preparations. இது யாருங்க பண்ணா? இது அவரே பண்ணது. இதுக்கு முன்னாடி நீ குடிச்ச ரசம் வேலைக்காரன் தயாரிச்சது. இப்போ நீ குடிக்கிற ரசம் எஜமானே தயார் பண்ணின ரசம். ஆமென். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த சில பலன்கள் மனிதர்களிட்ட இருந்து வந்த சில பலன்களை தான் நீங்க பார்த்திருக்கீங்க. ஆனா இந்த 21ல எஜமானின் பலனை, அவருடைய ரசத்தின் சுவைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இதை குடிச்ச பிறகு அது ஒண்ணுமே இல்லை. ஏதோ சிலது வாழ்க்கையில கிடைக்குதுங்க. நம்ம யாருக்குமே சில எதுவுமே கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகே. ஆனா காட்ஸ் பெஸ்ட் உங்களுக்காக காத்திருக்கு. நான் சொல்றேன், தேவனுடைய சிறந்தது உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆமென். தேவன் வச்சிருக்கிற உயர்ந்தது உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆமென். அதை நீங்க இன்னும் பார்க்கல, அதை யாரும் இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. ஆனா நீங்க அதை டேஸ்ட் பண்ணும்போது சொல்லுவீங்க, இதுக்கு முன்னாடி நான் பார்த்தேனே அது மாதிரி இல்லை, இது விசேஷமானதாக இருக்கிறது. ஆமென். அவன் முதல்ல குடிச்சிட்டு இருந்தாங்க, திடீர்னு குறைவாயிடுச்சு. இனிமே என்ன இருக்கு அப்படி யோசிக்க கூட, இனிமேதான் இருக்கு எல்லாம். ஆமென். இன்னும் எனக்கு ஒரு மகிமையை வச்சிருக்கிறார், இன்னும் எனக்கு ஒரு நல்ல ரசத்தை வச்சிருக்கிறார், இன்னும் எனக்கு ஒரு நற்சீரை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். அவன் இழந்ததை கொடுக்குறாரு, இன்னும் சிறந்ததை அவர் தராரு. அது மட்டும் இல்லை, கவனிங்க, சிலருக்கு வந்து அந்த 2 மடங்கு கொடுக்குறாரு, இப்படி பார்க்குறோம். ஆனால் 2 மடங்கு மட்டும் இல்லை, தேவன் வந்து சில நேரம் அதை பல மடங்கு என்ன பண்ணுறார், திருப்பி தரார். திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் 7 மடங்கு திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். அப்படி ஒரு சட்டமே இருக்கு. திருடன் கண்டுபிடிக்கப்பட்டா எத்தனை மடங்கு திருப்பி கொடுக்கணுமா? 7 மடங்கு திருப்பி கொடுக்கணும். நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், அப்படியே இருக்கு. 7 மடங்கு அவன் என்ன பண்ணும், அதை திரும்ப தரணுமா? அப்போ நான் சொல்கிறேன், சிலருக்கு போனது வந்தாலே நல்லதுன்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக வந்துடும். ஆனால் சிலருக்கு அது 2 மடங்காக வரப்போகுது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆனா சிலருக்கு அது 7 மடங்கா வரப்போகுது. திருடப்பட்டிருக்கா, இழந்தது 2 மடங்கா வருது. திருடப்பட்டிருந்தா அது 7 மடங்கு உங்ககிட்ட வரும். 7 மடங்கு அது உங்களிடத்துல வரும். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இன்னைக்கு மாலையில் நான் பேசுறேன். நீ பாருங்க, Proverbs 6:31. அவன் கண்டுபிடிக்கப்பட்டால், திருட்டு பய உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டான்ல, அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. உங்க ஆரோக்கியத்தை திருடி இருக்கிறானா, நான் சொல்றேன் 7 மடங்கு உங்க ஆரோக்கியம், உங்க பலன், உங்க சுகம் அது உங்க கள்ளத்துல வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. திருடுறது வந்து சில வந்து கடவுளை எடுத்துட்டாருங்க. இல்லைங்க, இயேசு சொன்னார், திருடன் அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். உன்னுடைய பலத்தை, உன் நேரத்தை, உன் பணத்தை, உன் சந்தோஷத்தை, எதையோ அவன் திருடிடுறான். ஆனா இப்போ உனக்கு தெரிஞ்சிச்சுல, திருட்டு போய் அவன் தான் திருடுறான்னு. இப்ப தேவன் சொல்றாரு, அப்போ உனக்கு 7 மடங்கு அது திரும்ப வந்து ஆகணும். 7-fold returns. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, 7 மடங்கு தேவன் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். ஆமென். அநியாயமா திருடிட்டு போயிட்டாங்க, திருடிட்டு போய் வச்சுட்டாங்க. இதெல்லாம் நடக்குமாங்க? இது நடக்குமா? இல்லை, இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த வசனங்கள்லாம் அப்படியே நோட் பண்ணி வைங்க. இதெல்லாம் திருப்பி ஒரு முறை எடுத்து அப்படியே மெடிடேட் பண்ணுங்க. கேட்டு அப்படியே விட்றாதீங்க. இப்போ எல்லாம் கர்த்தாவே உங்கள் வார்த்தையில் இருக்கு சுவாமி. இதெல்லாம் ஏதோ பாலசேகர்னு ஒரு பிரசங்கியார் சொல்கிறது இல்லை, அவர் ஒரு போஸ்ட்மேனு, நீங்கள் அனுப்பிச்சதை வந்து கொடுத்துட்ருக்கிறாரு. ஆனால் இது உம்முடைய வார்த்தை, நீங்கள் கண்டிப்பாக அதை செய்ய போகிறீங்க. 7 மடங்கு அப்போது நான் திரும்ப பெறுவேன், 7 மடங்கு எனக்கு திரும்ப வரும் என்பதுதான் காரியம். பாருங்கள், இதை மனதில் வைக்கணும். அப்போ தேவன் வந்து இப்படி கண்டுபிடிக்கப்பட்டா அவன் வந்து என்ன பண்ணணுமா, திருப்பி கொடுத்தாகணும். அப்படின்னா அப்போது அது உங்கள் கைகளெலாம் வந்து தீரும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பட் when he is found, he must repay 7 times. அநியாயமாக மக்கள்கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணாங்க.
மக்களின் பணங்கள் அநியாயமாய் மக்கள் கையிலிருந்து பிடுங்கப்பட்டது ஒரு டைமில். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட வரி வசூலிப்பவர்களையும் அநியாயக்காரர்களையும் சந்தித்த போது என்ன நடந்தது தெரியுமா? அவன் சொல்கிறான், நான் யாருடையாவது எடுத்திருந்தேன்னா அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்துறேன் அப்படிங்கிறான். எத்தனை மடங்கு? இப்போ சகேவு மனம் திரும்பின போது அவன் எப்படி எப்படி ரீபே பண்ணா? எத்தனை மடங்கு? 4 மடங்கு. அதான் சொல்கிறேன் நான், அவனா கொடுத்தா 4 மடங்கு, இல்லைன்னா 7 மடங்கு. ஆமென். ஆமாம், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். அவனா கொடுத்தா 4 மடங்குலே போயிடும், இல்லைன்னா 7 மடங்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆமென். அது என்ன பர்சன்டேஜ்னு தெரியல, ஹெவன் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கு. ஆமென். உங்க பணம் திருடப்பட்டிருக்கா? நான் சொல்றேன், திருடுறதெல்லாம் 7 மடங்கு உங்க கையில வரும். ஆமென். 7 மடங்கு வந்தாவணும். ஆமென். நீங்க சொல்லுங்க, உங்க உழைப்பு, உங்க நேரம், எது உங்க வாழ்க்கையில இருந்து திருடப்பட்டிருந்தாலும் சொல்லுங்க, அது 7 மடங்கு திரும்ப வரணும். இப்போ இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாருங்க, லிட்ரலா. இப்படி யாராவது சொன்னா நம்புவாங்களா? அது எப்படிங்க வரும்? ஆனா நடந்திருக்கு பாருங்களேன். லூக்கா 19 பாருங்க, சகேவு 19:8. சகேவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியின் பாதையை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அப்போ அன்னைக்கு அந்த ஊர்ல இருந்த மக்களுக்கு சூப்பர் நேச்சுரலா மணி வந்திருக்கு. ஹலோ, அப்படிதானே? அவனுடைய ஆஸ்தியில பாதி எடுத்து என்ன பண்ணிட்டான்? அங்க இருக்கிற மக்களுக்கு அவன் கொடுத்துட்டான். அப்போ அன்னைக்கு எந்த காரியம் இல்லாமலே அங்க இருக்கிற ஏழைகளுக்கு பணம் வந்தது. நான் சொல்றேன், ரொம்ப ஆள்லாம் இல்லை, நம்ம இந்தியாவில் 2-3 பேர் மாறினாலே நிறைய பேர் காசு வந்துடும். ஆமென். ஆமாங்க. திருநெல்வேலியில் ஒரு சில நல்ல புள்ளிகள் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அவங்கள ஒரு திருப்புனாலே கொட்டிடும். ஆமென். நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இதுல நீங்க என்ன பார்க்கணும்னா, தேவன் எப்படினாலும் உங்ககிட்ட கொண்டு வருவார். அவருக்கு 1000 வழி இருக்குது. அன்னைக்கு தெரியுமா அந்த ஏழை மக்களுக்கு இப்படி ஒரு காசு வர முடியும்னு? ஆனால் வந்துச்சே, நடந்திருக்குதே. அப்புறம் பாருங்க, நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால். இப்போ கவனிச்சிங்களா? ஏழை கொடுத்தது சரி, பாதி கொடுத்துட்றேன், நல்ல மனசோட கொடுத்துட்றேன். ஆனால் இது என்னது? அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 அத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன். ஆமென். எவ்வளோ அழகா போட்டிருக்கு பாருங்க. And if I have cheated anyone out of anything, I will give back I will give back 4 times as much. 4 மடங்கு நான் அதை என்ன பண்ணிடுறேன்? சீட். அதில் என்ன வார்த்தை வருது பாருங்க, அநியாயமான்னு தமிழில் பேசும்போது என்னமோ நியாயமா பேசுற மாதிரி இருக்கு. அநியாயமாங்கிறதே நியாயமாங்கிற மாதிரி தான் இருக்கு. இங்கிலீஷில் என்ன வருது? சீட்டட். எல்லாம் சொல்லுங்க, சீட் பண்ணது. ஆமென். சீட் பண்ணப்பட்டிருக்கீங்களா? சீட் பண்ணப்பட்டிருக்கீங்களா? சீட்டு போட்டு சீட் பண்ணிட்டாங்களா? சீட்டு கம்பெனி நடத்தி சீட் பண்ணிட்டாங்களா? கடவுள் சொல்றார் சீட்டட். சீட் பண்ணப்பட்டிருக்கிறியா? கடவுள் சொல்றாரு, அதை 4 மடங்கு நான் திருப்பி கொடுக்க முடியும். எஸ், இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. I believe that. இன்னைக்கு சாயங்காலம் நான் இதை நம்புறேன். இதை கேட்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட அற்புதங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்படியாகவே தேவன் இந்த வார்த்தை ஃப்ரீக்வன்சிக்குள்ள உங்களை கனெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள கனெக்ட் ஆகிற உங்களுக்கு நான் சொல்றேன், சூப்பர் நேச்சுரலாக இந்த காரியங்கள் நடக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் இது உங்கள் வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அப்போ என் காசு போச்ச, என் பணம் போச்சேன்னு ஒருத்தன் நினைச்சிட்டு இருக்கிறான். இப்படித்தான் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து பிரசங்கம் கேட்குறான். பாருங்க, இழந்ததெல்லாம் உங்களுக்கு திரும்ப வரும். என்னத்த பிரதர், அதெல்லாம் வருமா பிரதர் அப்படின்னு நினச்சிட்டு கூட போயிருந்துருக்கலாம். ஆனால் திடீர்னு போனால் சகேவு வீட்டிலேருந்து ஒரு பார்சல் வந்திருக்குது, போனதெல்லாம் 4 மடங்கா திரும்ப. அப்படித்தானே இருந்திருக்கும். நீங்கள் யோசித்து பாருங்க, அப்படித்தானே இருந்திருக்கும். இப்போ இப்படி ஒரு பிரசங்கத்தை பண்ணும்போது நம்ம முடிஞ்சிருக்குமா அந்த இழந்த ஆட்களால்? நீங்கள் ஆமைங்கிறீங்க, அல்லைறாங்க, கைத்தட்டிடுறீங்க. ஆனால் உண்மையிலே இழந்த ஆட்களால் நம்ப முடியுமா? போனது வந்தாலே பெரிய விஷயம். 4 மடங்கு. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா பிரதர்? ஏதோ சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா அன்னைக்கு அவங்களால நம்ப முடியாத ஒண்ணு நடந்தது. அவங்க வீட்டு வாசல்ல 4 மடங்கு பணம் அங்க வந்து சேருது.
4 மடங்கு. நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்னைக்கு அந்த நாமம் அதை செய்ததென்றால் பார்த்து தோல்வி மனப்பான்மையோடு பயத்தோட வாழ்க்கையில எத்தனையோ காரியத்துல என்ன சீட் பண்ணிட்டாங்களே, நான் ஏமாந்துட்டேன்னு, எனக்கு என்ன நடக்கும் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களே, நான் சொல்றேன், அன்னைக்கு சகையை தொட்டு அங்க ஒரு நீதியை செய்த அதே கிறிஸ்து இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு நீதியை அவர் கொண்டு வருகிறார். ஆமென். ஏங்க இதெல்லாம் இது எப்படிங்க நடக்கும்? நடக்குங்க. ஆப்புக்கே ஆப்பு வச்சவர் இதையும் செய்வார், இதையும் செய்வார். ஆமென். இதையும் செய்வார், இதுக்கு மேலையும் செய்வார். ஆமென். ஐயோ, நமக்கு நடந்ததுக்கு அப்புறம்லாம் இந்த மாதிரிலாம் நடக்குதான்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஆமென். இப்படிலாம் நடக்குமா? இந்த மாதிரிலாம் இதாகுமா? இப்படிலாம் கடவுள்கிட்ட இருக்குதா? இருக்குதுங்க. அவர் அப்படி செய்கிற ஒரு தேவனுங்க. அவர் செய்கிற ஒரு தேவனுங்க அவர். ஆமென். செய்கிற ஒரு தேவன், நீதி செய்கிற ஒரு தேவன். அப்போ அன்னைக்கு இயேசு தான் அதை செஞ்சாருன்னா இன்னைக்கும் அந்த இயேசு இருக்கிறார், இன்னைக்கும் செய்வார். அவர் இருக்கிறாங்கிறதுக்கு அடையாளமா அதை உங்க வாழ்க்கையில செய்வார். அவர் இருக்கிறார் நம்புறீங்களா, அதுக்காகவே உங்க வாழ்க்கையில சில காரியங்களை அவர் செய்வார். ஆமென். கண்டிப்பா செய்வாருங்க. இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துவாருங்க. இன்னைக்கு வந்து நீங்க பாக்கியவான்னு நான் சொல்றேன். இந்த இடத்துல உட்கார்ந்து இன்னைக்கு ஏன் இதை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? ஏதோ ஒண்ணு உங்களை விட்டு போனதெல்லாம் வருதுங்க இயேசு நாமத்துல. அது சந்தோஷமோ பணமோ பொருளோ இடமோ எதுவோ நான் சொல்றேன், அது வருது இயேசு நாமத்தினால. ஆமென். ஹல்லேலூயா. கொண்டு வராருங்க. அவர் கரம் அதை வர வைக்கும். அவர் கரம் மீண்டுமாக அதை உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்கும். இழந்த ஆரோக்கியமா இருக்கலாம், திரும்ப வரும். ஆமென். சங்கீதம் 103 வாசிக்கிறோம், பலன் குன்றி பலன் எல்லாம் இழந்து போகதா வேதவசனம் சொல்லுது, கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல் ஆகும். வாழ வயது போல் ஆகும்னா என்ன? இழந்து போன பலன், இழந்து போன சுகம், இழந்து போன ஒரு ஆரோக்கியத்தை கடவுள் ஒரு காலத்துல பாருங்க, சிலர் போட்டோ எல்லாம் காமிப்பாங்க, பாருங்க எப்படி இருந்தோம் பாருங்க, இந்த நோய் வந்து என்னை இப்படி ஆக்கிட்டு எப்படி இருந்தோம் பாருங்க, இந்த 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 பிரச்சனைனால எனக்கு இப்படி ஆயிட்டுன்னு போட்டோ காமிச்சிட்டு இருக்கீங்களா? கடவுள் சொல்றாரு, அந்த போட்டோவோட சூப்பரா உங்க சரீரத்தை அவர் மாற்றுகிற ஒரு தொடுதல், ஒரு அபிஷேகம், ஒரு கிருபை இந்த மாலை வேளையில ஊற்றப்படுகிறது. ஆமென். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப. அந்த வார்த்தை தான் திரும்ப திரும்ப வருது. ஹலோ, திரும்பங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருதுன்னா அப்ப திரும்ப வருது. ஆமென். ஹல்லேலூயா. மாஷாகாரோ. ஆமென். சமானமாய் உன் வயது திரும்ப. எல்லாம் சொல்லுங்க, திரும்ப உங்க கம்பெனி சூப்பராக போகுது, திரும்ப உங்க வியாபாரம் சூப்பராக போகுது, திரும்ப உங்க குடும்பம் சூப்பராக போகுது, திரும்ப திரும்ப சில காரியங்கள் சிறப்பாய் மாற போகிறது. முன்ன இருந்த மாதிரி மட்டும் இல்ல, முன்ன இருந்ததை விட சிறப்பாக அது மாற போகிறது. உங்க சந்தோஷம், உங்க குதூகலம், உங்களுடைய எல்லா காரியங்களும் அதை விட லைக் ஈகிள், எப்படி கழுகு மீண்டும் பலனை அடைகிறதோ, கழுகு மீண்டும் எப்படி பலன் கொள்ளுகிறதோ, அதுபோல மீண்டும் காரியங்கள் நடக்கிறது உங்களுக்கு. உங்க பிசினஸ் அதை விட பலமா செய்ய போறீங்க, அதை விட அகலமா, அதை விட ஆழமா, அதை விட உயரமா, அதை விட உன்னதமான நிலையில நீங்க செய்ய போறீங்க. ஆமென். என்ன மாதிரி போட்டுருக்கு பாருங்க, who satisfied you the years within good things, so that your youth is renewed like the soaring eagles. Amen. எல்லாம் சொல்லுங்க renewed. எல்லாம் சொல்லுங்க renewed. renewed. ஒரு வருஷம் முடிஞ்சுன்னா சில இதை போய் திருப்பி என்ன பண்றோம்? புதுப்பிக்கிறோம். கடவுள் இன்னைக்கு இந்த மாலையில சொல்றாரு, நான் சில விஷயத்தை ரினியூ பண்றேன், சில விஷயத்தை புதுப்பிக்கிறேன், சில விஷயம் புதுப்பிக்கப்படுகிறது, சில சரீரங்கள் புதுப்பிக்கப்படுகிறது, உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் புதுப்பிக்கப்படுகிறது. renewed. renewed like eagle. renewed like eagle. மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது, மீண்டும் புதிதாக்கப்படுகிறது. ஆமென். வாவ். என்ன மாதிரி செய்கிற ஒரு தேவன் பாருங்க. I strongly believe
ஒரு வார்த்தை கூட இன்னைக்கு தரையில விழாது. இன்னைக்கு அனுப்பப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் உங்க தலை மேல விழுவது நிறைவேறது நீங்க பாப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. renewed புதுப்பிக்கப்படுகிறது, புதுப்பிக்கப்படுகிறது. ஆமென். ஆமா, என் வீடு அப்படியே இருக்க, கடவுள் சொல்ல இல்ல, அது புதுப்பிக்கப்படுகிறது, புதுப்பிக்கப்படுகிறது. என் உறவுகள் அப்படியே இருக்க, புதுப்பிக்கப்படுகிறது, புதுப்பிக்கப்படுகிறது. renewed like the eagle, கழுகை போல. பாருங்க, திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. என்னங்க, முன்னாடி இருந்த இடத்துக்கு நான் வந்துருவேனா? முன்னாடி இருந்த இடத்துக்கும் வருவீங்க, அதை விட சூப்பரான நிலைகளுக்கு நீங்க வருவீங்க. ஆமே. கிறிஸ்துவ அறியாத போதே எத்தனை பிஸ்னஸ், எத்தனை கடை, எத்தனை காரியம் நீங்க பண்ணியிருந்தீங்க. சிலது உங்களை விட்டு போயிருந்திருக்கலாம். கடவுள் சொல்றாரு, இல்லப்பா, அதை விட நீ ஒரு இடத்துல தானே பண்ண, இன்னும் 1000 இடத்துல நீ பண்ற மாதிரி ஒரு அபிஷேகத்தை, ஒரு பலனை, ஒரு கிருபையை நான் உனக்கு கொடுக்கிறேன். இன்னைக்கு நான் கொடுக்கிறேன். ஆமென். எல்லாம் திரும்ப வருது, வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். என்ன மாதிரி ஒரு பாருங்க, இதெல்லாம் நம்ம மனுஷன் நம்ப மாட்டான் தானே, கடவுளுக்கு தெரியும். அதனால தான் நம்புறதுக்குன்னே ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கிறார். என்ன எக்ஸாம்பிள்? கழுகுங்கிறார். உங்களுக்கு தெரியுமா, கழுகு தன் வாழ்நாளை இரட்டிப்பாக்கக்கூடிய ஆற்றல் உள்ளதா இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? வயதாகி பலனெல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு டைம்ல வந்த போது அந்த கழுகு போய் பாறைகளில் தன்னுடைய அழகை அது உராய்த்து, தன்னுடைய சிறகுகளை அது உராய்த்து, அந்த சிறகெல்லாம் உதிர்ந்துடும், அழகெல்லாம் இதாகிடும், அப்படியே கிடக்கும் அந்த பாறையில் கடந்து. அந்த பழச இதெல்லாம் உதிர்ந்து விழுந்ததுக்கு அப்புறம் புதுசாக இறகுகள் முறைத்து புதிதா அழகுகள் இது பண்ணி, அந்த பிகினிங்ல இருந்தது பாருங்க, சோரிங், அந்த உயரே எழும்புகிற கழுகை போல மறுபடியும் பலன் அடைச்சு சொல்லு, திரும்பவும் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பவும் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பவும் வந்துட்டேன்னு சொல்லு. ஆமென். நான் சொல்றேன், நிறைய பேர் அப்படிதான் சொல்ல போறீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அப்படியே வந்துட்டேன்னு போய் சொல்ல. What a glorious things. Amen. Hallelujah. Amen. நீங்க உங்க டயலாக்கே அதுவா தான் இருக்க போகுது. ஆமென். 5 வருஷத்துக்கு பின்னாடி ஸ்டீஃபன் ஐயா எப்படி இருந்தாங்களோ அதை விட சூப்பரா வந்துட்டான்னு சொல்ல. ஆமென். ரவி பிரதர் அதே மாதிரி அப்பமே மன்னன் ஹோட்டல் நடந்துச்சுன்னா இப்போ அதை விட பெரிய ஹோட்டல்லாம் நடக்கிற மாதிரி. ஆமென். திரும்பவும் வந்துட்டேன்னு சொல்லு. ஆமென். நீங்க போய் இன்னைக்கு சொல்ல போறீங்க, திரும்பவும் வந்துட்டேன்னு சொல்லு. சில வருஷத்துக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு சில காரியங்கள் இருந்தது, அதை விட திரும்பவும் நான் வந்துட்டேன். திரும்பவும் என்னை உயிர்ப்பிக்கிறவ, திரும்பவும் என்னை கட்டுகிறவ, திரும்பவும் என்னை எழுப்புகிறவ, திரும்பவும் என்னை பலப்படுத்துகிறவ, திரும்பவும் என்னை உயிர்ப்பிக்கிறவ என் வாழ்க்கையை திரும்ப பண்ணி விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. எஸ். renewed like eagle. கடவுள் இதெல்லாம் செய்வார், அதெல்லாம் நடக்குமா? அதுக்கு தான் அந்த கழுகை வச்சிருக்கிற எக்ஸாம்பிளா. இப்போ நீ சும்மா சொன்னா நம்ப மாட்டேன். நான் அதனால என் படைப்பிலேயே உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்காகவே வச்சிருக்கிறேன். அப்போ பாருங்க, ரெட்டை ஆயுளை அது வாழுமா. ஆமென். ரெட்டை ஆயுள் தன் வாழ்நாள அப்படியே டபுள் ஆக்கிக்குமா. அது அந்த தன்மையை கடவுள் அந்த கழுகு கணபனைக்க வச்சு அதை வச்சுட்டு தான் பேசுறாரு. இப்போ எப்படி திரும்ப வரும் நம்ம யோசிடக்கூடாது இல்லையா? அதனால அதை வச்சுட்டு தான் சொல்றாரு. இப்போ இந்த கழுகு ஒரு டைம்ல பலன்லாம் இழந்து அவ்வளோதான், ஒன்னையும் கொத்த முடியாதா மாறிடுது, முன்னாடி மாதிரி பறக்க முடியாத ஆயிடுது. இப்போ நீங்க நிறைய பேர் எப்படி இருக்கிறீங்கன்னா, அன்னை பண்றேன் ஆனா அந்த உத்வேகம் இல்லைங்க, பண்றேன் ஆனா அன்னைக்கு இருந்த மாதிரி இல்லைங்க, போது ஆனா அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை. ஏதோ ஜோம் பண்றேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறேன், சிலது பண்றேன், ஆனா ஒரு டைம்ல இருந்த மாதிரி இல்லை. இப்படிதான் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, உன் பலனை நான் திரும்ப பண்றேன், உன் பலனை நான் திரும்ப பண்றேன். உன் ஜெப ஆவியை, உன் விசுவாசத்தை, உன் பலனை, உன்னுடைய வாழ்க்கையின் காரியங்களை நான் திரும்ப பண்ணுகிறேன். அதை திரும்ப கொண்டு வர உன் வாழ்க்கையில சகலத்தையும் நான் திரும்ப பண்ணுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அவன் சுட்டரித்து போட்டுட்டான், அது சாம்பலா போச்சு, அப்படியே போயிடுச்சு நீ நினைக்காத. அப்ப பாருங்க, அந்த கழுகை பாக்குறவங்க
இனிமே இந்த இது அவ்வளோதான், பேலன் முடிஞ்சிருச்சுன்னு. ஆனால் அது பாறையில் ஒராசுது. நான் சொல்றேன், இன்னைக்கும் இந்த ராக்ல ஒராசிக்கிட்டு இருக்கிறீங்க. the same rock, the rock Jesus, the rock Jesus, the royal family. இன்னைக்கு உங்க இறக உரசிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு சாயங்காலம் வேற ஏதோ ஒண்ணு நடக்கல, உராய்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உரசி கொண்டிருக்கிறீர்கள். நான் சொல்றேன், சிறகடித்து புது பலன் அடைந்து முந்தைய விட அதிக பலனோடு இந்த புது வருஷத்துல நீங்க செயல்பட போறீங்க. முன்னாடியை விட அதிக வல்லமையோடு அவருக்காக ஊழியம் செய்ய போறீங்க. அதிக பலத்தோடு அவருக்காக நீங்க செய்ய போற காரியம் அதை விட பெரிதா இருக்க போகிறது. ஆமென். மாகாரா சேகேரே போலோரோ ரே கிளேமோரோ சேகே தேரே மா ஷட்டாலா ஹாதாரா. ஹalleluya, hallelujah, hallelujah. சில பேர் உங்களை குறித்து சொல்லியிருக்கலாம், இந்த கழுகு முடிஞ்சிடுச்சு. சிலர் உங்களை குறித்து சொல்லியிருக்கலாம், இல்லை நீங்களே கூட நினச்சிருக்கலாம், இனிமே என்னங்க அவ்வளோதான், அப்படியே போயிடுச்சுங்க அப்படின்ட்டு. கடவுள் சொல்கிறார், கிடையவே கிடையாது. உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. நீங்களே யோசிச்சிருக்க மாட்டீங்க, நம்ம மறுபடியும் இப்படி எழும்பி வருவோமா? நேற்றைக்கு கூட எனக்கு ஒரு ப்ராஃபஸி வந்துச்சு. ஐ பிலீவ் தட் ப்ராஃபஸி. ஒரு நல்ல தேவ ஊழியர் மூலமாய் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை தேவன் எனக்கு அனுப்பினார். அவர் சொன்னார், நீங்கள் மும்பையில் நிறைய கனவுகள் இருந்தது, ஆனாலும் இங்கே வந்து நிறைய செய்ய ஆரம்பித்ததுனால உங்கள் உறவுகள் நிறைய பேருக்கு ஆண்டவர் வந்து உங்களை நிரூபித்து காட்டினார். நான் உன் கூட இருக்கிறேங்கிறத நிரூபித்து காட்டினார். நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் நீங்கள் இங்கே செஞ்சிட்டு இருப்பீங்க, ஆனால் அதே மும்பையில் கடவுள் மறுபடியும் உங்களுக்கு ஒரு பெரிய மகிமையான ஒரு விஷயத்தை அவர் கொடுப்பார். ஆமென், ஆமென். நாம முடிஞ்சது அவ்வளவுதான் நினைச்சிட்டு போயிடுவோம். ஆனா அவர் விடமாட்டார். தோற்ற இடத்துல உங்களை ஜெயிக்க வைப்பார். தோற்ற இடத்துல எந்த கடல்ல தோத்தையோ அதே கடல்ல உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன். எந்த படகு வெற்றி படகாய் வந்ததோ அது வெற்றியின் படகாய் வரும். எந்த வலை ஒண்ணும் இல்லாம வந்துச்சோ அந்த வலை அள்ளி கொண்டு வரும் வலையாக அது இருக்கும். எங்கு சோர்வோடு, எங்கு அழுகையோடு, எங்கு பலவீனத்தோடு நீங்க வந்தீங்களோ அதே இடத்துல மீண்டும் ஆர்ப்பாரத்தோடு, கம்பீரத்தோடு, மகிமையோடு நீங்க வர்ற மாதிரி செய்வா. நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல இடங்களிலேயும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும்படியான ஒரு செயலை அவர் செய்யாம விட மாட்டார். ஆமென். அதை கேட்கும் போது தான் நினைச்சேன், நான் கூட ஆசைப்படல, நான் கூட அதை பற்றி ஒன்றும் பெருசா யோசிக்கல. சில பேர் வேற இங்க கேட்பாங்க, சொல்லுங்க நீங்க பாம்பேல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பட்சா பாய், பாலசேகர் பாய் அப்படிம்பாங்க. அப்போ நான் கூட அது வந்து அப்பப்போ வந்துட்டு மறந்துட்டேன் நான். ஆனா நம்ம மறந்துடுவோம், ஆனா அவர் மறக்க மாட்டார். நீ இந்த இடத்துல தானே யோசிச்ச, நீ இந்த இடத்துல தானே சில சறுக்கல்களை பார்த்த, இந்த இடத்துல தானே சில காரியத்துக்காக ஏங்கி நின்று பண்ணாம வந்த, நான் விட மாட்டேன். அதே இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போய் அதே இடத்துல உன்னை வச்சு நீ விரும்பின, நீ ஆசைப்பட்ட அதை நான் உனக்கு தந்தே தீருவேன். நீ பார்த்தே தீருவாய். ஆமென். ஐ பிலீவ் தட். என் தேவன் அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். ஆமென். நான் இது எனக்காக சொல்ல, உங்களுக்காக சொல்றேன். இதை உங்க வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க, உங்க வாழ்க்கையோட இதை கனெக்ட் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையின் காரியங்களோட இதை இணைச்சி இன்னைக்கு சாயங்காலம் இதை சிந்திச்சு பார்க்கும்படியா தேவன் வந்து உங்களை அழைக்கிறார். ஆமென். எந்த ஊர்ல அதாவது வெறுமையோடு வந்து எல்லாம் இழந்து போச்சுன்னு நின்னாலோ அந்த நகோமி அதே ஊர்ல அவளுடைய மருமகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுத்து என்ன பண்ணாரு, அதே ஊர்ல உன்ன மாதிரி யாராவது உண்டாமான்னு வாழ்த்துற மாதிரி ஓஹோன்னு தேவன் நகோமியை வாழ வைத்தார், ரூத்தை வாழ வைத்தார். ஆமென். தட் இஸ் த புக். 4:12 வாசித்த இந்த பெண்ணிடத்து 4:13 வாசித்தோம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். என்ன சொல்லுங்க, விவாகம் பண்ணினான். ஆமென். விதவை, பொட்டு வைக்கப்பட்டது,
ஆமென். கெட்டி மேளங்கள் கொட்டப்பட்டது. ஆமென். ஸோ ஒரு பெரிய மாற்றம் அங்கே என்ன பண்ணுது, நடந்துச்சு பாருங்க. இந்த கதையை கடவுள் இப்படி மாற்றினதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. இதில் இருந்து நிறைய படிச்சிட்டோம். ஆனால் ஒரு திருமணத்தில் தான் முடியுது. எல்லாம் சொல்லுங்கள், திருமணத்தில் முடியுது. உங்களுக்கு தெரியுமா, இந்த பைபிளே ஒரு மேரேஜில் ஸ்டார்ட் ஆகுது. கடைசியில் பைபிள் முடிகிறதே ஆட்டுக்குட்டியானவர் கல்யாண விருந்து, அப்படிதான் பைபிள் முடியுது. ஆமென். ஆமாங்க, பைபிள் எப்படி சொல்லலாம், ஒரு திருமணத்தில் ஆரம்பித்து ஒரு திருமணத்தில் முடிகிறது. ஆமென். மணவாளன் வருவார், சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு இணைப்பு ஏற்படுகிறது. அது ஒரு திருமணம். அந்த திருமணத்தில் தான் அது முடியுதான். ஆமென். இயேசு பண்ண முதல் மிரக்கிள்ஸும் எதில் தான் பண்ணார், திருமணத்தில் தான் பண்ணார். முதல் அற்புதத்தை அங்கே தான் செஞ்சார். அப்போ என்ன நீங்கள் இதுலேருந்து பார்க்கணும் அப்படின்னா, இந்த விதவை கோலத்திலேயே விட்டு விடுறது கடவுளுடைய நோக்கம் அல்ல. அதை ஒரு விவாகத்திலே, ஒரு கொட்டி மேளத்திலே முடிப்பதுதான் கடவுளுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆமென். நான் சொல்றேன், தேவன் உங்களை வாழ வைப்பார். உங்க வாழ்க்கை கருத்து யாருக்கு அக்கறை இல்லாம இருக்கலாம். சில நேரம் நீங்க கூட இனிமே என்ன அப்படின்னு நினைச்சு விட்டுறலாம். ஆனா தேவன் விட மாட்டார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் நிழலில் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதா. ஆமென். அவர் உங்களை வாழ வைக்காம விட மாட்டார். ஆமென். பொறுக்கினவளை ஒரு உயர்ந்த இடத்துல வைக்காம விட மாட்டார். ஆமென். அப்படியே கர்த்தர் ரூத்தை, அப்படியே கர்த்தர் நகோமிய வாழ வைத்தார். நான் சொல்றேன், இந்த முடிவின் வாரத்தில் வந்திருக்கிற உங்களுக்கும் அதே வார்த்தை தான் தேவன் தராரு, சுபமாய். ஆமென். நீங்கள் வாழ்வீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எழுந்து நிற்போம். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Rakama shatalara. Oh rashadalara darabalabarabu shalar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 a. எல்லா விஷயத்தையும் தேவனால திரும்ப தர முடியும். ஹல்லேலூயா. தன் மகனை இழந்த ஒரு தகப்பன் காத்து கொண்டிருக்கிறான். வீட்டை விட்டு போன ஒரு பிள்ளை திரும்பவும் வீட்டுக்கு வருது. வீட்டை விட்டு போன ஒரு பிள்ளை திரும்பவும் வீட்டுக்கு வருது. ஹல்லேலூயா. ஆமென். நான் சொல்றேன், உங்களை விட்டு போன வரவேண்டிய சில உறவுகள், ஆமென், நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற சில உறவுகள், தேவன் அதை திரும்பவும் கொண்டு வருகிறார். ஆமென். திரும்பவும் தேவன் கொண்டு வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் காசு பணம் மட்டும் இல்ல, ஏதோ பொருள் மட்டும் இல்ல, சில உறவுகளை தேவன் திரும்ப கொண்டு வருகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நல்லவருங்க, அவர் கிருபை உள்ளவர். இழந்த காசை ஒரு பெண் திரும்ப பெறுகிறாள். ஆமென். ஆமென். இழந்த பையனை பெறுகிறது உறவுக்கு ஒரு பெரிய அடையாளம். நான் சொல்றேன், உறவு திரும்ப பெறப்படுகிறது. ஒரு பெண் இழந்த காசை திரும்ப பெறுகிறார். ஆமென். இழந்த பொருளாதாரம் திரும்ப கொடுக்கப்படுகிறது. ஒரு மெய்ப்பெண் இழந்த தன் நாட்டை திரும்ப பெற்றுக்கொள்கிறான். நான் சொல்றேன், இழந்த அழைப்பையோ, இழந்த சில ஊழியங்களையோ, இழந்த சில விஷயங்களையோ தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். That is a redemptive story. இயேசு சொன்ன இந்த 3 மீட்பின் கதைகளா இருக்கிறது. இந்த லூக்கா 15ல இந்த 3 கதை வருது. இந்த 3 கதை இயேசு சொன்னார். இயேசு சொன்ன கதை 3. ஒரு பெண் துட்டை இழந்து போயிட்டா அந்த துட்டை திரும்ப பெற்றுக்கொள்கிறாள். ஆமென். ஒரு மெய்ப்பெண் தன் ஆட்டை இழந்து போகிறான், அவன் திரும்பவும் அந்த ஆட்டை பெற்றுக்கொள்கிறான். ஒரு பையன் தன் அப்பாவை இழந்து போறான், ஒரு அப்பா தன் பையனை இழந்து போறான், திரும்ப அந்த பையனை பெற்றுக்கொள்கிறான். இந்த 3 கதையும் பாருங்க, திரும்ப பெறுகிறார்கள். ஆமென். திரும்ப பெறும் கதையை இயேசு திரும்ப திரும்ப சொன்னதற்கு காரணம், உங்கள் வாழ்விலும் சில காரியங்கள் திரும்ப போகிறது, திரும்ப போகிறது, திரும்ப போகிறது, திரும்பவும் பலன் வருகிறது, திரும்பவும் ஒரு அபிஷேகம், திரும்பவும் சில வாய்ப்புகள், திரும்பவும் சில நன்மைகள் திரும்புகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஷாகாராபோ லோகோ தேரே மேன் சாலரா ஷாகலாபா. நான் சொல்றேன் பாருங்க, இட் இஸ் a trinity works. மனிதன் இழந்ததை திரும்ப பெறுவது என்பது திரித்துவத்தின் ஒரு செயல். எதுக்குங்க இதுல திரித்துவத்தை கொண்டு வர்றீங்க அப்படின்னா, இந்த கதையில இயேசு அதான் கொண்டு வந்தார். திரித்துவத்தில் பாருங்க, 3 நபர்கள்
அந்த 3 நபர்களும் இணைந்து நிற்கும் பொழுதுதான் நாம் கடவுள் என்று சொல்லுகிறோம். ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட். ஆமென். இப்போ அப்பா அங்க இருக்கிறார், பையனை திரும்ப பெறார். ஆமென். மெய்ப்பர் இருக்கிறார், யாரு? கிறிஸ்து. அவர் திரும்ப என்ன பண்றாரு? அதை பெறுகிறார். அந்த துட்டை இழந்த ஒரு பெண், ஹோலி ஸ்பிரிட். ஆமென். பரிசுத்த ஆவியானவரை தான் வேதாகமம் ஒரு தாய்மை உள்ளவராக வேதவசனம் என்ன பண்ணுது, சொல்லுது பாருங்க. ஆமென். அப்ப இந்த கதையில பாருங்க, பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்து, பிதா 3 பேருமே என்ன வேலையில் இருக்கிறாங்கன்னா, மனுஷன் விட்டதெல்லாம் திரும்ப எடுக்கிற வேலையில தான் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்க விட்டது நிறைய, சிலது தொலைச்சது கூட உங்களுக்கு தெரியல. ஆவியானவர் அதை தெரிய வைப்பார். இதெல்லாம் தொலைச்சேன்னு உங்களுக்கு தெரிய வைப்பார். இது 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 இவ்வளவு நேரம் சொன்னதுல இது வேற. சில என்ன தொலைச்சிங்கன்னு உங்க நிறைய பேருக்கு தெரியாது. ஆமென். அதுக்கும் அவர் தான் வெளிச்சம் போட்டு காட்டணும். விளக்க கொளுத்தி எங்க மிஸ் ஆயிருக்குது, எங்க போச்சு, அதையும் உங்களுக்கு காட்டுவார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அதையும் காட்டுவார். ஆமென். ஸோ தேவன் நல்லவருங்க. அப்போ திரித்துவமே நீங்கள் ஒன்றை திரும்ப பெறுகிற ஒரு ஆக்டிவிட்டியில், ஒரு செயல்பாட்டில் தான் இது இருக்கிறது. ஆமென். எவ்வளோ கொடுக்கணும்னு ஆசை, ஆனால் அந்த அளவுக்கு இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். கவலைப்படாதீங்க. இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறத விதைங்க. ஒரு நாள் நீங்கள் யோசித்தீங்களா, ஆசைப்பட்டீங்களா, அதை விட பெருசாக கொடுக்குற மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். அந்த ஆசை வந்துட்டாலே அது வந்துடுங்க. நான் சொல்கிறேன், நான் ஒரு நாள் ஆசைப்பட்டிருக்கிறேன், நிறைய கொடுக்கணும், என் பிள்ளைக்கு மட்டும் கட்டக்கூடாது, நிறைய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும்னு ஆசைப்பட்டிருக்கிறேன். கட்ட வச்சிருக்கிறாரு. இப்போ ஸ்கூல் கட்டணும்னு ஆசை வந்திருக்குது, அதையும் கட்ட வைப்பார். ஆமென். அப்படியே நுப்பாட்டு இருக்கக்கூடாதுல்ல. ஃபீஸ் கட்டிட்டு எவ்வளோ நாள் இருக்கிறது, ஸ்கூல் கட்டுவோம் இனிமே. நேற்றுக்கு ஒருத்தர் வந்து ப்ராஃபஸர் சொல்கிறாரு, இல்லைங்க நீங்கள் யூனிவர்சிட்டி ஒன்று ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிறாரு. ஆமென். I receive it in Jesus name. ஆமென். கண்டிப்பாக செய்வார். ஆமென். கண்டிப்பாக செய்வார், கண்டிப்பாக செய்வார். தேவன் பெரியவர். வாழ்க்கை என்ன, யாரோ ஒரு 4 பேர் பார்க்குறீங்களா, அதை வச்சு வாழ்க்கையை முடிவு பண்ணிடாதீங்க. சில பேர் அந்த 4 பேர் தான் ரொம்ப பெருசு, என்னமோ அவங்க தான் ஞானிகள் மாதிரி. அவரே சொல்லிட்டார். ஆமா, பெரிய ஞானி சொல்லிட்டாரு. எவர் சொன்னா சொல்லாட்டான், தேவன் சொன்னதை கவனிங்க. மனுஷர் அனைவரும் பொய்யர், தேவன் ஒருவரே சத்தியபரராய் இருக்கிறார். வாழ்க்கை என்பது உங்க சுத்தி இருக்கவங்களை கவனிச்சுட்டு அப்படி அதான் வாழ்க்கை நினைச்சிடாதீங்க. தேவனையும் ஒரு வார்த்தையும் கவனிங்க. அது உங்களை இன்னொரு தளத்திற்கு எடுத்துட்டு போகும். இன்னொரு மேன்மையான விதத்துல வாழ்றதுக்கு அது உங்களை கூட்டிட்டு போகும். ஆமென். அந்த விதத்துல பாருங்க, எனக்கு அதை தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நான் அப்படி பார்க்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வாழ்றேன். இன்னும் நல்லா வாழ வைப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை எடுத்துக்கொள்ளலாம். கத்திரிக்கண்டு விதைக்க போறோம். அப்ப ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும்.